துதிப்போம் எம் தேவனே புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனே புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடியலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடியலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாண்டு சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மாண்டு சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாளாதே. சொல்லுவோமா? யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்து விழுந்து மாளாதே. ஆற்றின் செய்ய துணியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவே. ஆற்றின் செய்ய துணியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்றும் போடுவே. தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்றும் போடுவே. இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். 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 நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட தேவனை நாம் தொடர்ந்து பாடி
கர்த்தரை உயர்த்துவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். துதித்து பாடிட பாத்திரமே. துன்கவன் இயேசுவின் நாமம் அதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும். தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே என்று பாடி கர்த்தரை உயர்த்துவோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். துதித்து துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. துதி சாற்றிடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஓடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கு ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே நடத்துதலே, ஆனந்தமே. வாயைத் திறந்து பாடுவோம். உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இல்லவனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். இந்தவனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே நடத்துதலே, ஆனந்தமே ஆனந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா, வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா, வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே நடத்துதலே, ஆனந்தமே ஆனந்தமே. நன்றி
பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளவே வாயைத் திறந்து அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த கால வேளையில் அவருடைய சமூகத்தில் நாம் துதிக்கிற துதிகளை, நாம் செலுத்துகிற எல்லா ஸ்தோத்திர கணத்தை அவர் அங்கீகரித்து, அவர் பிரியத்தோடு கூட ஆமென் அதை ஏற்று அங்கீகரித்து நம்முடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு விஷயம் கூட நல்ல கொஞ்ச நேரம் வாயைத் திறந்து ரீதானா மாஷந்த ரியாந்தரா பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பினவர்களா, தேவனுடைய பிரசன்னத்தில் நிரம்பினவர்களா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய ஆவி நிறைவோடு கூட கர்த்தரை ஆராதிப்போம். ரீபாலா தாரா மாஷந்த ரீமாலா ரிபலோதியாந்தரேகலா ரிக்கனா ரியாந்தரே ஷபௌராத்தனா ரிபோதாராமா ஷபாலாதியாந்தரகலாதரா. ஹalleluya ஹalleluya. கொஞ்ச நேரம் நல்ல விடுதலையோட கொஞ்ச நேரம் வாயைத் திறந்து அந்நிய பாஷையோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி, அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரீகா பாராதாராமா ஷாந்தரேபா ரீதேலேகரா ரத்தனமா ஷியந்தரே. புதிய மாதத்துக்குள்ளே கர்த்தரை பிரவேசிக்க பண்ணினாரே, புதிய மாதத்துக்குள்ளே கர்த்தரை கொண்டு வந்தாரே. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எவ்வளவு பெரியவர் அப்படி நாம மகிமைப்படும்படி கொஞ்ச நேரம் ஆவியில விடுதலையோடு ரீபாராபா ஷதரகபா ரீதேலேபா ராகுராமா ரிபாலா தியாந்தரே ஷேபா ராகபாலா துனு ரிபாலா துரிகனா ரிபாலா தியாந்தரே ரிபா ஷியதரே. ஹalleluya ஹalleluya. ரிபாரா ஷாந்தரிகனா ரபாலா தியாந்தரே. Oh hallelujah 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 hallelujah. இயேசுவே உம்முடைய நாமமே உயர்த்தப்படட்டும், உம்முடைய நாமமே மகிமை அடையட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah ஹalleluya. ஒரு விஷயம் கூட அப்படியே எழும்பி நின்று தேவனுக்கு மகிமை கனத்தையும் செலுத்தும் வண்ணமாக கர்த்தரை நல்ல வாயைத் திறந்து ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை பார்த்து சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாட்கள்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய நாளை தந்து புதுமைகள் செய்பவரே, புதிய நாளை தந்து புதுமைகள் செய்பவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, உண்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறே. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்து, கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்து, அநேகர் அறிக்கையிட அப்பானி கிருபை செய்தி, அநேகர் அறிக்கையிட அப்பானி கிருபை செய்தி. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறே, உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே, உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவர்.
ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஏசையா நீர் எவ்வளோ நல்லவர். ஒரு விஷயம் சொல்லுவோம், ஏசையா ஏசையா ஏசையா. எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரை உயர்த்துகிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை நாம ஆமென் தொழுது கொள்ள முற்றிலும் நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் நன்மையை, நமக்கு அற்புதங்களை, நமக்கு விடுதலையை, நமக்கு சுகத்தை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில், இந்த மாதத்தின் முதல் நாள் அந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசையா என்று சொல்லி உரத்த சத்தத்தோடு அவரை உயர்த்துவோ. அவரை சொல்ல சொல்ல, அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில் இருக்க தடைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஏசையா என்று சொல்லி அவரை கூப்பிட கூப்பிட உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஏசையா 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 ஏசையா. நீங்க ஒரு மாத்திரம் தான்ப்பா எங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுகிற, உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் எங்களோடு இருக்கிறவர். உங்களை உயர்த்துவதில் நாங்கள் எவ்வளோ சந்தோஷம் அடைகிறோம், உங்களை உயர்த்துவதில் நாங்கள் எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் உண்மை ஆராதிக்க, உண்மை தொழுது கொள்ள நாங்கள் ஒருபோதும் நாங்கள் மறக்கிறதில்லையப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில தேவன் மகிமைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில தேவன் மகிமைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்தின் இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை இந்த வாழ்க்கையை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். எரேமியா புஸ்தகம் அதனுடைய 31ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எரேமியா 31ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன். நல்ல கவனி. அவர்களை தண்ணீர்கள் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நான் இந்த மாதத்தில், இந்த 9வது மாதத்தில் உங்களை இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்லா உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை அப்படியே நிறைவேற்றப்படுவதாக. நல்லா கவனிக்கணும். இந்த மாதத்துல நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் அழுகையும் விண்ணப்பமும் ஒருவேளை காணப்படலாம். அழுகையோடு கூடிய சில விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் சொல்லப்படலாம், அறிக்கையிடப்படலாம், கொண்டு வரப்படலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை வழி நடத்துவேன். அழுகை வருமோ, கண்ணீர் வருமோ, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருமோ அப்படின்னு நீங்க ஒருவேளை நீங்க மனம் பதறீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அப்படிப்பட்ட நிலைமையிலும் அவர் உங்களை என்ன செய்வாராம்? வழி நடத்துவார். உலகத்தில் இருக்கிற மனுஷனே நான் உன்னை பார்த்துக்கிடுவேன், நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லும் போது நம்ம தைரியப்படுறோம்னா, கர்த்தர் சொல்றாரு, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை நான் என்ன செய்வேன்?
வழி நடத்துவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆமா, எப்படி நாம நடக்கணும், எப்படிப்பட்ட பாதையில போகணுங்கிற சரியான கைடன்ஸை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்லி கொடுத்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம வாசித்த அருமையான இந்த வசனத்தின் உள் அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியில என்ன செய்வேன், நடக்க பண்ணுவேன். அழுகையோடு விண்ணப்பங்களோடு இருக்கிற தேவ ஜனமே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஆண்டவர் எப்படி நடத்துவாராம், தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு உங்களை இடராத செம்மையான வழியில என்ன செய்வாரு, நடத்துவார். ஒரு செழிப்பான, ஒரு வளர்ச்சி நிறைந்த, ஒரு மேன்மை நிறைந்த, ஒரு புதிய ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துல உங்களை ஆண்டவர் என்ன செய்வாராம், இடராமல், நீங்கள் இடராத செம்மையான வழியில உங்களை நடக்க பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்றாரு. நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா இடரலை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. இடரல் என்ற வார்த்தை என்பது விழுந்து போவதற்கு சமம். இடரல் என்ற வார்த்தை தோற்று போவதற்கு சமமாக சொல்லலாம். இடரல் என்ற வார்த்தை இழந்து போகிற ஒரு காரியத்தை கூட நாம என்ன செய்யலாம், நாம சொல்லலாம். அப்போ இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, இடராத செம்மையான வழியில நான் உங்களை நடத்துவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை பிசாசினுடைய வாழ்க்கையில ஆமா நம்மளை இடறி போக பண்ணுவதற்கு நம்ம பல திட்டங்களை வச்சாலும் கர்த்தர் சொல்றாரு, இந்த வார்த்தையை விசுவாசிப்பீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அப்படி நடத்துவாரு. இடராத செம்மையான வழியில கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில் அதற்கு சாத்தியமில்லாத சூழ்நிலை ஒருவேளை இருந்தாலும் ஆண்டவர் சொன்னதான் நிச்சயமா ஆண்டவர் உங்களை இடறி போகாத செம்மையான வழியில கர்த்தர் உங்களை நடத்துவார். அவருக்கு தெரியும் நீங்க எந்த செம்மையான வழியில நடக்கணும், எதுல போனா நீங்க இடறி விழுந்துருவீங்க, நீங்க எதுல போனா விழுந்து போயிருவீங்க, தோற்று போயிருவீங்க, சில காரியத்தை உங்க வாழ்க்கையில இல்லாம போயிடும்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். ஆகவே இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நீங்க கேட்டு, ஆண்டவரே நான் நடக்க போறதில்ல, என்ன நீங்க நடத்துங்க, என்ன நீங்க என்ன செய்யுங்க, நடத்துங்கன்னு சொல்லி என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களை அர்ப்பணித்து நீங்க ஆண்டவருடைய நடத்தலின்படி நடக்க பழக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். வேதத்துல வாசிப்பீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29, 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வலது கண் இடறல் உண்டாக்கினால் பிரிங்கி எரிந்து போடு, உன் அவயங்களில் ஒன்று கேட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். நல்ல கவனிங்க. அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா கை இடரல் உண்டாக்கினால் என்று வாசிக்கிறோம். அப்போ இடரல் உண்டாக்குற எதுவுமே தேவன் விரும்பாத பட்சத்தில், அது கண்ணா இருந்தாலும் அது கையா இருந்தாலும், இடரல் உண்டாக்குகிற எந்த ஒரு அவயவமா இருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத பட்சத்தில் நீங்கள் இடறி போவதும் தேவனுக்கு பிரியமல்ல. நீங்கள் இடறி போகக்கூடிய பாதையில உங்களை நடத்துவதும் தேவனுக்கு பிரியமில்லை என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் இடறி போன அனுபவத்துல தான் போய்கிட்டு இருக்கேன், நான் இடறி விழக்கூடிய அனுபவத்துல தான் நான் நடந்துகிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் போய்கிட்டு இருக்கேன், நான் இப்படியே போனோம்னா என் வாழ்க்கை என்னமா ஆகுமோ தெரியலையேன்னு சொல்லி அங்கராய்த்து கொண்டு இருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களை இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, இடராத செம்மையான வழியில உங்களை கர்த்தர் நடக்க பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு பண்றாரு. நீங்க விசுவாசித்து, ஆண்டவரே என்னை இடராத செம்மையான பாதையில என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லி உங்க கையை நான் பிடிச்சுக்கிடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவீங்கன்னா கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளையே, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க தேவனாகிய கர்த்தங்களோடு பேசுறாரு. அவர் இடராத செம்மையான வழியில நடத்துகிற தேவன். நீங்க மற்றவர்களுக்கு இடரல உண்டாக்கக்கூடியவங்களா, மற்றவர்களை இடறி போக பண்ணக்கூடிய காரியத்துல நீங்க இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி சொல்றாரு, உங்களை பார்த்து ஐயோன்னு சொல்றாரு. நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுக்கு ஐயோ என்ற வார்த்தை என்பது பரிதாபமாய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும். ஆகவே ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை நீங்க உங்க உள்ளத்துல கொஞ்சம் அதை அங்கீகரித்து, ஒருவேளை நான் மற்றவர்களுக்கு இடரலா இருப்பேன்னு சொன்னா மற்றவர்கள் விழுந்து போவதற்கு பிசாசு அநேகரை விழுந்து போக பண்ணுகிறான், அநேகரை தோற்று போக பண்ணுகிறான், அநேகரை முன்னேற விடாதபடிக்கு தடை பண்ணுகிறான், சிலருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை சமாதானத்தை குலைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஒருவேளை நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்கன்னா, இன்னொரு மனிதனை, இன்னொரு மனுஷியை, இன்னொரு குடும்பத்தை, இன்னொரு வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய
ஒரு இடரலை உண்டாக்கக்கூடிய ஒரு செயலை நீங்கள் தொடர்ந்து செய்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடுக்கும்படி பேசுகிறாரு. நீங்கள் மனம் திரும்புவீர்களாக. உங்களுக்கு ஐயோ என்ற வார்த்தை உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு ஐயோ என்ற வார்த்தையை நீங்கள் உங்க வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் பலிப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று சொன்ன வேதம் சொல்லுகிறது. அவர் இடரல் உண்டாக்காத, இடரல் அற்ற ஒரு செம்மையான வழிநடை நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்து கர்த்தர் உங்களை மாற்றுவதற்கு அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. நீங்க மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். நல்லா கவனிங்களேன். இந்த கடைசி காலத்துல என்னெல்லாம் நடக்குமா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மறுபடியும் இதை வாசிங்க. அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து, இடரல் அடைகிறவர்கள் செய்கிற செயல் என்ன? ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் என்ன செய்வார்கள்? பகைப்பார்கள். இடரல் எப்படி வருகிறது? இடரலுடைய அடையாளம் என்ன அப்படின்னு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, இடருடைய தன்மை என்ன அப்படின்னா, ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள், ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். இந்த கடைசி காலத்தில் அது வெகு வேகமா நடந்து கொண்டிருக்கிறது, வெகு துரிதமா நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவவர்கள் கூட ஒருவரை ஒருவர் பகைக்கிற விஷயத்துல, ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கிற விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப முதன்மையானவர்களா மாறி போயிருக்கிற ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட நிலைமையில இருந்தெல்லாம் ஆண்டவர் உங்களை விலக்கி செம்மையான வழியில நடத்தணும்னா உங்க வாழ்க்கையில இடறி விழுந்துடக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறபடினால, ஒருவேளை இடறி போய் நீங்கள் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களா, ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கிறவர்களா யூதாசை போல இருந்து பின் நாட்களில் ஸ்தோத்திரம் மனவேதனைப்பட்டு மனம் நொந்து தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்ட ஒரு யூதாசை போல உங்க வாழ்க்கை மாறி பெயரக்கூடாது என்பதற்காக கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன், ஸ்தோத்திரம். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியில என்ன செய்வேன்? நடக்க பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் உங்களை அவர் நடக்க பண்ணும்படி தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் நிறைய செய்திகளை நம்ம கேட்கலாம், நிறைய வாக்குத்தத்த செய்திகளை கேட்கலாம். சில வாக்குத்தத்த செய்திகள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒருவேளை பேசப்படலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சது, என்னுடைய ஆவியில கர்த்தர் எனக்கு உணர்த்தினது இந்த மாதத்துல, ஆமா ஸ்தோத்திரம், அந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும் உங்களோடு கர்த்தர் பேசும்படி ஸ்தோத்திரம் அடியானாகிய எனக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு ஆண்டவரிடத்துல கேட்ட போது கர்த்தர் சொன்னாரு, ஆமா இடராத செம்மையான வழியில நான் நடக்க பண்ணுவேன், அதைத்தான் நான் விரும்புறேன். அப்படிப்பட்ட அனுபவத்துல என் ஜனங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நீ சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் என் உள்ளத்துல போட்டாரு. இந்த வார்த்தை எனக்கும் உரியது, இந்த வார்த்தை உங்களுக்கும் உரியது. இந்த வார்த்தை எங்கெல்லாம் போய் சேர்தோ ஒவ்வொருவருக்கும் இது உரிமையானது. ஆகவே இடராத செம்மையான வழியில தேவன் நம்மை நடத்தணும்னா நாம என்ன செய்யணும்? அது ரொம்ப முக்கியமான ஒன்று. வேகமாக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 119 அதனுடைய 165ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இல்லை? இடரல் இல்லை. இந்த மாதத்துல உங்களை இடரல் இல்லாத செம்மையான வழியில உங்களை நடத்தணுமா? உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கா? உங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கா? இடறி இடறி விழுந்து என் வாழ்க்கையில நான் ரொம்ப ரொம்ப நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பாவத்தில் இடறி விழுந்துட்டேன், சாபத்தில் இடறி விழுந்துட்டேன், அக்கிரமத்தில் இடறி விழுந்துட்டேன், நான் என் வாழ்க்கை அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுகிற உங்க வாழ்க்கையில, நான் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் செம்மையான வழியில நடப்பதற்கு நான் விரும்புறேன், கர்த்தரை என்னை நடத்தணும்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வேதத்தை நேசிக்கணும். பரிசுத்த வேதாகமத்தை அதிகமாய் நேசிக்கணும். உறவுகளை நேசிக்கிறீங்க, குடும்பத்தை நேசிக்கிறீங்க, தொழிலை நேசிக்கிறீங்க, வருமானத்தை நேசிக்கிறீங்க, உலகத்தில் உள்ளவங்களெல்லாம் நேசிக்கிறீங்க, உலகத்தையே நீங்க நேசிக்கிறீங்க. ஆனா வேதத்தை நேசிக்கிறீங்களா? இந்த வேதத்தின் மேல உங்களுக்கு பிரியம் உண்டா? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் ஒரு வேதத்தின் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் வாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யுமா? வாய்க்கும் சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த வேதத்தின் மேல பிரியம் உங்களுக்கு உண்டா? எனக்கு அன்பான சகோதரி, எனக்கு அன்பான சகோதரா, பேரளவில் கிறிஸ்தவனா வாழ்ந்து கொண்டு இதோ நான் சபைக்கு போறேன்னு சொல்லி கொண்டு
வேதத்தை நேசிக்காத ஒரு தன்மையில வாழ்கிற உங்க வாழ்க்கையில என்னைக்கு வேதத்தை நேசிக்கக்கூடிய அந்த விருப்பம் வரும், இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசும்போது உங்களுக்குள்ள அந்த விருப்பம் வருவதாக. ஹல்லேலூயா. உலகத்துல விலையேற பெற்ற ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தருடைய வேத புஸ்தகம் தான். இந்த வேத புஸ்தகத்தை அல்லாமல் இந்த உலகத்தில் விலையேற பெற்ற வேற ஒன்றுமே இல்லை. இதன் மூலம் பேசுகிறார், இதன் மூலம் அற்புதங்களை செய்கிறார், இதன் மூலம் அதிசயத்தை செய்கிறார், இதன் மூலம் கர்த்தர் கண்டிக்கிறார், இதன் மூலம் உங்களை ஆண்டவர் சீர்படுத்துகிறார், இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்யும்படி வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இதை நாம் நேசிக்க வேண்டும். உலக பிரகாரமாக இருக்கிற எத்தனையோ காரியங்களை நேசிக்கிற நம்ம வாழ்க்கையில எதுவுமே நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு வசனம் சொல்கிறது. மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு என்ன இல்லை? இடரல் இல்லை. உங்க வாழ்க்கையில நீங்க இடராத செம்மையான வழியில நீங்க நடக்கணும்னா, கர்த்தர் உங்களை நடத்தணும்னா, இந்த வேதத்தை நீங்க அதிகமா என்ன செய்யணும்? நேசித்து படிக்கணும், நேசித்து வாசிக்கணும், நேசித்து கை கொள்ளணும், நேசித்து இந்த வசனத்தை என்ன செய்யணும்? நான் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு ஆர்வமா இருக்கணும். அப்படி இருப்பீங்கன்னா உங்களுக்கு சமாதானத்தையும் கொடுத்து நீங்கள் இடறி போகாம உங்களை கர்த்தர் நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர். சரி, அடுத்து ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11-12 வாசிக்கும் போது, ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். நல்ல கவனிங்க. நான் இதனுடைய ஷார்ட் மீனிங் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரெண்டாவது, இந்த வேதத்தை போதிக்கிற, அதாவது ஞான மார்க்கத்தை போதிக்கிற அவைகளில், 12ஆம் வசனத்துல சொல்லப்படுகிற அவைகளில் நம்ம நடக்கணும்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஞானமான மார்க்கம் நாம் வாசிக்கிற, நம்ம கேட்கிற இந்த வேத பகுதி ஞானமான மார்க்கம். இது நம்முடைய வாழ்க்கையை செம்மையான வழியில நடத்தக்கூடிய ஒரு மார்க்கம், நம்முடைய வாழ்க்கையை சரிவரப்படுத்துகிற ஒரு மார்க்கம். இந்த உபதேசத்தை கேட்டுட்டு அப்படியே போறவங்க அல்ல, அதன்படி நடக்கிறவர்களா இருக்கும்போது, அதன்படி செய்கிறவர்களா இருக்கும்போது, அதன்படி நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படுகிறவர்களா இருக்கும்போது, அதன்படி நம்முடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துகிறவர்களா இருக்கும்போது, ஞான மார்க்கத்தை உங்களுக்கு எனக்கும் போதிக்கிறத கேட்டு அதன்படி நடப்பதற்கு நம்மை அர்ப்பணித்து வாழும்போது உங்களை இடரில்லாத செம்மையான வழியில கர்த்தர் என்ன செய்வார்? நடத்துவார். உங்க மனம் போன போக்குல வசனத்தை கேட்டுட்டு நான் இப்படிதான் வாழ்வேன், என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், சபையில கேட்கிற செய்தியை கேட்டுட்டு உபதேசத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்தா வேற ஒரு வாழ்க்கை, வீட்டுல தெரிஞ்சவங்களுக்கு ஒரு வாழ்க்கை, வீட்டுல தெரியாதவங்களுக்கு ஒரு வாழ்க்கை, பிரியமானவங்களுக்கு ஒரு வாழ்க்கை, பிரியம் இல்லாதவங்களுக்கு ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உங்க வாழ்க்கை நீங்க ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். ஞான மார்க்கத்தை வாசிக்கிற, ஞான மார்க்கத்தை போதிக்கிற, வசனத்தை கேட்டு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் தருவாராக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, காலம் என்னைக்கு முடியும்னு சொல்ல முடியாது, கர்த்தருடைய வருகை என்னைக்கு வரும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு 9ஆவது மாதத்தின் முதல் நாள் நம்ம இருக்கிறோம். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு தெரியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருடைய ஞான மார்க்கத்தை போதிக்கப்படுகிற வார்த்தையை கேட்டு உங்க வாழ்க்கையில கீழ்ப்படிங்க. உங்க வாழ்க்கையில உங்களை ஒப்பு கொடுத்து அதற்கு உங்களை வாழ்வதற்கு அர்ப்பணிங்க. நீங்க வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இதுவரைக்கும் நீங்க வாழவே உங்களை அர்ப்பணிக்கல, அர்ப்பணிச்சு பாருங்களேன். ஆண்டவரே நான் இப்படி வாழணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி உங்களை கண்ட்ரோல் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்களேன். கர்த்தர் உங்களை ஆச்சரியமா நடத்துவார், அதிசயமா நடத்துவார். உங்களை செம்மையான வழியில, இடரலற்ற செம்மையான வழியில கர்த்தர் நடக்க பண்ணுவார். இது வரைக்கும் இடறி ஏறி விழுந்தீங்கல்ல, அந்த பாதையில நீங்க நடக்க மாட்டீங்க. ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை நடத்துவார். மூன்றாவது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற, கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், வெட்கப்படுவார்கள். நல்ல கவனிங்க, போதும் போதும், நல்ல கவனிங்க. துன்பப்படுத்துகிறவர்கள் தான் இடறி போவாங்க. ஆனா நீங்களும் நானும் இடராம அவருடைய செம்மையான வழியில நடக்கக்கூடியவங்களா இருக்கணும்னா நம்ம சொல்ல வேண்டிய என்னன்னா, கர்த்தரோ எனக்கு எப்படி இருக்கிறாரு? பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? உங்கள் ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. உலகத்தில் இருக்கிற மனுஷனை பார்த்து தானே பயந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்குள் இருக்கிறவர், உங்கள் இரட்சகர், உங்கள் மீட்பர், உங்கள் தேவன் யாருன்னா கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி. நான் ஆராதிக்கிறவர் பயங்கரமான பராக்கிரமசாலி.
அவர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார், அவரையே நான் விசுவாசிக்கிறேன், அவரையே நான் அறிக்கையிடுகிறேன்னு சொல்லி நீங்கள் அறிக்கையிடுவீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில இடராத செம்மையான வழியில நடத்துவார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு தான் இடறி விழுவான், அவன் தான் வெக்கப்பட்டு போவான். நீங்க இடறி போக மாட்டீங்க, நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க, நீங்க செம்மையான வழியில நடப்பீங்க. ஆமே. ஆண்டவர் நல்லவர். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சிருந்தேன். கர்த்தர் நல்லவர். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எதுல இருக்கிறான்? ஒளியில் இருக்கிறான். அவனிடத்தில் என்ன இல்லை? இடரல் இல்லை. இந்த உலகத்துல தேவனால் உண்டாக்கப்பட்ட எல்லா மனுஷர் மேலேயும் நம்ம அன்பா இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற நீங்க எப்பேற்பட்ட ஆவிக்குரிய பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியத்துல முதன்மையான இடத்துல இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும்? இந்த செய்தியை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, சபைக்கு போற தேவனுடைய ஜனமே, எப்படி இயேசுவை நம்ம வெளிப்படுத்த முடியும்னா முதலாவது அன்பு தான் வெளிப்படுத்த முடியும். அன்பில் நிலை கொண்டிருக்கிறவன் ஒளியில் இருக்கிறான். அன்பாக இருக்கிறவன் பார்க்கிற சகோதரனிடத்தில் ஒரு 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 சின்ன ஸ்மைல், பார்க்கிற சகோதரனிடத்துல நல்லா இருக்கீங்களா, அதுதான் அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு இன்னைக்கு கிறிஸ்தவரிடத்துல இல்லை, இன்னைக்கு சபைகளுக்குள்ள இல்லை. ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அன்பு இல்லை. தனக்கு பிரியமா இருந்தா பேசணும், தனக்கு பிரியம் இல்லைன்னா பேசக்கூடாது என்கிற ஒரு மனநிலைமைக்குள் இன்னைக்கு சபை தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை, அது ஒரு பயங்கரமான வாழ்க்கை, அழிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லை. வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம், தன் சகோதரனில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் என்ன இல்லை? இடரல் இல்லை. அன்பாக இந்த உலகத்தில் நாம் சக மனிதர்களை நேசித்து பழகக்கூடிய அந்த அனுபவம் ஒளியில் நிலை கொண்டிருப்பதற்கு சமம். அவர்களிடத்தில் இடரல் இல்லை. அவர்கள் இடரல் அற்ற செம்மையான வழியில கர்த்தர் அவர்களை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாயிருக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் என்ன செய்வதில்லை? இடறி போவதில்லை. அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். அப்பனா தான் நம்ம இடறி போக மாட்டோம். இடர் இல்லாத வழியில கர்த்தர் நடத்த முடியும். நம்ம மேல என்ன அழைப்பு இருக்கு, நம்மளை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டாரு அப்படிங்கிற ஒரு ஜாக்கிரதை நமக்கு வேணும். சும்மா ஏதோ வாழ்றோம், ஏதோ ஒவ்வொரு நாளும் பிறக்குது, எப்படியோ வாழ்றோம், எப்படியோ சம்பாதிக்கிறோம், எப்படினாலும் பேசலாம், எப்படினாலும் நம்ம நடந்துக்கிடலாம், எங்கனாலும் போகலாம், எங்கனாலும் வரலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு போகணும், மற்ற நாள் நம்ம என்னன்னாலும் பேசலாம், யார் கூடனாலும் பேசலாம், எப்படினாலும் இருந்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு அஜாக்கிரதை இருக்கக்கூடாது. உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு என்ன, உங்களை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டார் என்பதில் ஜாக்கிரதையா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இடரல் அற்ற செம்மையான வழியில கர்த்தர் உங்களை நடத்த முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இந்த வார்த்தையை கேட்டு உங்க வாழ்க்கையில உங்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும்படி உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் இடரலற்ற செம்மையான வழியில நடத்தும்படி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தையானது 100% உண்மையும் நீதியுமான வார்த்தை. கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை அப்படியே நடத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறேன். நீர் என் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இப்பொழுது ஆண்டவரே இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த காலை வேளையில பேசி இருக்கிற அந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை என்றும் கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு மத்தியில் இந்த வார்த்தை எங்கெல்லாம் போய் கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தரை விளங்க பண்ணுவீராக. கர்த்தர் விளங்க பண்ணுவீராக. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வீராக. உம்முடைய நாமத்திற்கு எதற்குரிய மகிமையும் கனமும் உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள். நீர் அற்புதம் செய்வீராக, நீர் அதிசயத்தை செய்வீராக. இடர்லற்ற செம்மையான வழியில் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவீராக என்று அடியான் ஜெபிக்கிறேன். எங்களை நீர் நடத்துவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். வேதத்தை நாங்கள் நேசிப்போம் ஆண்டவரே. ஞான மார்க்கத்தை போதிக்கிற வார்த்தையை நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து நடப்போம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அன்பில் நிலை கொண்டு இருக்கக்கூடிய சகோதர சிநேகம் உள்ளவர்களாக நாங்கள் தொடர்ந்து ஜீவனம் பண்ணுவோம். எங்கள் மேல் வைத்திருக்கிற அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை நாங்கள் ஆண்டவரை அசட்டையா நினையாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாங்கள் தொடர்ந்து நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
கர்த்தங்களே ஆண்டவர் இடர்லற்ற செமையான வழியில நடத்துங்கப்பா. ஆண்டவர் இடர்கள் உண்டாக்குகிற கண்ணோ, இடர்கள் உண்டாக்குற கையோ, இடர்கள் உண்டாக்குற செயல்களோ, இடர்கள் உண்டாக்குற எந்த ஒரு கிரியைகளோ எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்க கூடாது என்று இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்க நாம மையப்படட்டும். இடர்லற்ற சபையாய் கர்த்தருடைய சபையை கட்டி எழுப்ப உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்க நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். சகல துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் அவனைவரோடு கூட இன்னைக்கு இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.